வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வங்களா விரிகுடா கடல் பிராந்தியத்தில் காணப்படுகின்ற காற்று சுழற்சியானது தற்போது கல்முனையில் இருந்து கிழக்காக 600 கிலோமீட்டர் தூரத்திலும், மட்டக்களப்பில் இருந்து கிழக்காக 625 கிலோமீட்டர் தூரத்திலும், திருகோணமலையில் இருந்து கிழக்கு தென்கிழக்காக 675 கிலோமீட்டர் தூரத்திலும், முல்லைத்தீவில் இருந்து கிழக்கு தென்கிழக்காக 735 கிலோமீட்டர் தூரத்திலும், காங்கேசன்துறையில் இருந்து தென்கிழக்காக 835 கிலோமீட்டர் தூரத்திலும் தற்போது காணப்படுகின்றது. இது அடுத்து வரும் 24 மணித்தியால தென்கிழக்கு வங்களா விரிகுடா கடல் பிராந்தியத்தில் தாளமுக பகுதியாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பின்னர் இது அடுத்து வரும் 2 நாட்களில் மேற்கு அல்லது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட இலங்கைக்கு அண்மையாக வந்து பின்னர் அது நகரும் திசையை மாற்றி தமிழ்நாட்டின் கரைக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை இன்று காலை இலங்கை வளிமண்டலவியல் ஆராய்ச்சி திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட வானிலை எதிர்வு கூறலில் வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் சில பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் எனவும், சில பிரதேசங்களில் முக்கியமாக வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் 100 மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மற்றும் கௌசல்யா ஆகிய இருவரும் கடந்த 9ஆம் திகதி யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்குள் அத்துமீறி உள்நுழைந்து முரண்பாட்டில் ஈடுபட்டிருந்த வழக்கு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா, சட்டத்தரணி கௌசல்யா ஆகிய இருவரையும் பிணையில் செல்ல யாழ்ப்பாணம் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்குள் அத்துமீறி நுழைந்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்று யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் கலாநிதி த சத்தியமூர்த்தியாலேயே குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரவேலு சண்முகம் குகதாசன் கனேடிய நடுவண் அரசின் பழங்குடி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கரி ஆனந்த சங்கரியை சந்தித்தார். இதன்போது அவர் இலங்கை தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறுபட்ட சிக்கல்களை பற்றி அமைச்சருடன் கலந்துரையாடியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. உலக உணவு திட்டத்தின் கீழ் ரஷ்ய அரசாங்கத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட MOP உரம் கிளிநொச்சி விவசாயிகளுக்கு வழங்கும் திட்டம் இன்றைய தினம் கிளிநொச்சி பூனகரி கமநல சேவை நிலையத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. இதன்போது நீர்ப்பாசன காணிகளுக்கு 1 ஏக்கருக்கு 12 கிலோ வீதமும், மானாவாரி காணிகளுக்கு 1 ஏக்கருக்கு 10 கிலோ வீதமும் வழங்கப்பட்டது. பூனகரி கமநல சேவை நிலையத்திற்கு உட்பட்டு 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு வருகை தந்திருந்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் விடுத்த அழைப்பை ஏற்று இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க புதுடில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது இரு நாடுகளிடையே நிலவும் மீனவர்கள் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும், எதிர்கால திட்டங்கள் பற்றியும், வர்த்தகம், முதலீடு, அபிவிருத்தி மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய விரிவான கலந்துரையாடல் ஆலோசிக்கப்படலாம் என கூறப்படுகின்றது. இக்கலந்துரையாடலின் போது இரு நாட்டு வெளிவிவகார அமைச்சர்களான விஜித ஹேரத் மற்றும் கலாநிதி எஸ் ஜெயசங்கர் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி சபை தேர்தலின் வேட்பு மனுக்களை நிராகரிப்பதற்கான புதிய சட்ட திருத்தங்களை எதிர்வரும் ஓரிரு வாரங்களில் நாடாளுமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக அரசு நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலின் வேட்பு மனுக்களை நிராகரிப்பதற்கான சட்ட திருத்த செயல்முறையை ஆரம்பித்துள்ளதாக அரசு நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தெரிவித்துள்ளது. பழைய வேட்பு மனுக்களை நிராகரிப்பதன் மூலம் கடந்த 2022ஆம் ஆண்டின் பின்னர் புதிதாக இணைக்கப்பட்டு 10 லட்சம் வாக்காளர்களுக்கு வாக்களிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 340 உள்ளூராட்சி சபை நிறுவனங்களுக்காக 8711 வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வேட்பு மனுக்கள் கோரப்பட்டிருந்தன. அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்களில் இருந்து 80,672 பேர், 24 மாநகர சபைகள், 41 நகர சபைகள் மற்றும் 275 பிரதேச சபைகளுக்காக வேட்பு மனுக்கள் கோரப்பட்டன. இவ்வாறு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக வேட்பு மனுக்களை வழங்கியவர்களுள் சுமார் 3000 அரசாங்க உத்தியோகத்தர்கள் உள்ளடங்குகின்றனர். வேட்பு மனுக்களை வழங்கிய குறித்த வேட்பாளர்களுள் சுமார் 8000 பேர் வெளிநாடுகளுக்கு சென்று அல்லது உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
2023 மற்றும் 2024 மதிப்பீட்டு வருடத்தின் எஞ்சிய வரி பணத்தை எதிர்வரும் 26ஆம் திகதிக்கு முன்னர் செலுத்துமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த திகதிக்கு முன்னர் வரி பணம் செலுத்த தவறும் நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எந்த நிவாரணமும் வழங்கப்படாது என திணைக்களத்தின் ஆணையாளர் சேபாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார். இதுவரை செலுத்தாத சுய மதிப்பீட்டு வரி மற்றும் எஞ்சிய வரி பணத்தை அறவிடுவதற்காக கள ஆய்வு மற்றும் உள்நாட்டு இறைவரி கட்டளை சட்டங்களின் பிரகாரம் சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுப்பதற்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு எதிராக 2025 ஜனவரி மாதத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். மேலும் எஞ்சிய வருமான வரி பணம் செலுத்தாத நபர்களுக்கு முன் அறிவிப்பின்றி அவர்களின் வங்கி கணக்குகளில் இருந்து பணத்தை அறவிட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதற்கு மேலதிகமாக அவர்கள் செலுத்த வேண்டிய மீதமுள்ள வரி பணத்தின் அளவுக்கு அமைய குற்றவியல் வழக்கு தொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் ஆணையாளர் இதன்போது தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண திருத்த பிரேரணைக்காக பொதுமக்களின் கருத்துக்களை பெறும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி ஜனவரி 8ஆம் தேதி வரை இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இது தொடர்பான முன்மொழிவுகள் மின்சார கட்டணங்கள் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு 6வது தளம் இலங்கை வங்கி வர்த்தக கோபுரம் கொழும்பு 3 என்ற முகவரிக்கும் அல்லது info@pjucsl.gov.lk என்ற மின்னஞ்சல் ஊடாகவும் பொதுமக்களின் ஆலோசனைக்கு அனுப்பப்படலாம் அல்லது 0764271030 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் நீங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மின்சார கட்டண திருத்த யோசனை தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.